இலங்கையின் வடமேல் மாகாணத்தில் புத்தளம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சும் மாதம்பை நகரின் ஆன்மீக அடையாளமாக விளங்குபவர்கள் அஷேக் காதி ஃபகீஹ் கியாசுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கொழும்பு புத்தளம் பிரதான வீதியில் மாதம்பை நகரில் பள்ளிவாசலுக்கு அருகில் அமைந்துள்ள இவர்களின் தர்கா ஷரீஃப் பல ஆன்மீக அன்பர்களின் தாகத்தை தீர்க்கும் ஒரு புனித தலமாக திகழ்கிறது. அஷேக் அல் ஆரிஃப் பில்லாஹ் காதி முஹம்மது கியாசுத்தீன் அஸ்-சித்திகி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்தியா மாநிலமான தமிழ்நாட்டின் கீழக்கரையை பிறப்பிடமாக கொண்டவர்கள். சையீதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வம்சத்தை சேர்ந்த இவர்கள் உயரிய ஆன்மீக பாரம்பரியத்தில் வளர்ந்து இறை நெறியை போதிப்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்தனர். இவர்கள் இறைநேசர்களின் வழிகாட்டுதலில் காதிரியா தரீகாவை சார்ந்தவர்களாகவும் அந்த வழிமுறையில் மக்களை நெறிப்படுத்துபவர்களாகவும் திகழ்ந்தனர். இவர்களின் ஆன்மீக பிரபல்யத்தை விளக்கும் வகையில் அர்-ராத்திபத்துல் கியாசிய்யா ஃபி தரீகத்தில் காதிரியா என்ற ஆன்மீக நூல் இவர்களின் பெயரால் தொகுக்கப்பட்டுள்ளது. இதில் இவர்களின் ஷேகுமார்கள் மற்றும் இவர்களை பின்பற்றும் ஷீரர்களின் ஆன்மீக நிலைகள் பற்றிய குறிப்புகளும் பிரார்த்தனைகளும் அடங்கியுள்ளன. இவர்களை அல் ஆரிஃப் பில்லாஹ் காதி ஃபகீஹ் காலத்தின் அறிஞர் என பல சிறப்பு பட்டங்களால் மக்கள் போற்றினர். அஷேக் கியாசுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கல்வி பணி மாதம்பை பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவர்களின் பெயரில் 1987 ஆண்டுக்கு முன்னதாக மதரசத்துல் கியாசிய்யா அரபு கல்லூரி என்ற கல்வி நிறுவனம் மிகச் சிறப்பாக இயங்கி வந்தது. இந்த மதரசாவின் மூலம் பட்டம் பெற்று வெளியேறிய பல மௌலவிமார்கள் இன்றும் இலங்கையின் பல பாகங்களிலும் உலமாக்களாக சேவையாற்றி வருகின்றனர். இது இவர்களின் கல்வி சீர்திருத்தத்துக்கு சான்றாக உள்ளது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க மதரசா காலப்போக்கில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் மற்றும் கொள்கை ரீதியான முரண்பாடுகள், வஹாபிசம் மற்றும் ஜமாத்தே இஸ்லாமி ஆதிக்கங்கள் காரணமாக தனது பாரம்பரிய பெயரை இழந்து இன்று வேறு பெயர்களில் இயங்கி வருகிறது. இதே போன்று பல மூத்த சூஃபி பெருமக்களின் வரலாறு முறையான ஆவணப்படுத்தல் இல்லாமல் சில தரப்பினரின் புறக்கணிப்பாலும் திட்டமிட்டு மறைக்கப்படுவதும் தர்கா பராமரிப்பு மற்றும் அதன் மகத்துவத்தை எடுத்துச் சொல்லும் பாரம்பரியங்கள் மங்கிப் போவதும் கவலைக்குரிய விடயங்களாக உள்ளன. மாதம்பை மண்ணில் வாழ்ந்து மறைந்த இந்த ஆன்மீக பெரியார் அவர்களின் கல்வி பணிகள் மற்றும் சமூக பங்களிப்புகளை புதிய தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். அஷேக் கியாசுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வையும் வரலாற்றையும் ஆவணப்படுத்துவதும் அவர்கள் விட்டு சென்ற கல்வி சேவையின் உன்னதத்தை மீட்டெடுப்பதும் இப்பகுதி மக்களின் ஆன்மீக கடமையாகும். أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية يا أمدادك يا جيلاني نظرة جيلاني يا أمدادك يا جيلاني. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله